இன்றைக்கி வீடியோவில் மசாலா அடை எப்படி பண்ணுறதுன்றது பார்க்கலாமா. கடலை பருப்பு 75 கிராம், துவரம் பருப்பு 100 கிராம், பாசி பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு ஒரு 25, அரிசி ஒரு 400லேருந்து 500 கிராம் எடுத்துக்கோங்க. இப்போது சொன்ன எல்லா ஐட்டத்தையும் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இது கூடவே ஒரு 5 வரமிளகா சேர்த்துக்கலாம். 2 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் ஊற வச்ச எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது கூட பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு ஒரு 5 பல், அப்புறம் ஊற வச்ச வரமிளகாவையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தாளிப்புக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இது கூட பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தை ஆட் பண்ணி இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை அப்புறம் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போது இதை மாவு கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ரெஸ்ட்டில் வச்சுக்கலாம். தேவைப்படக்குள்ள ஒரு தோசைக்கல்லில் நல்லா தோசைக்கு ஊற்றுற மாதிரி முருவலாக ஊற்றி கொடுத்து இது கூடவே வேர்க்கடலை சட்னியோட சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.